கழுதை கூறிய ஆபத்தான இடத்திற்கு லாரா செல்ல தயாரானாள். அது இருண்ட குகையாக இருந்தது. குகையின் வாயிலில் பெரிய கற்கள் அடுக்கப்பட்டிருந்தன. கழுதை அலெக்சாண்டர் அவளுடன் துணைக்கு வந்தது. அபாயமம்மா, இது ஒரு ஆபத்தான இடம். குகையினுள்ளே ஒரு பழமையான நாகம் இருக்கிறது. அது தனது பொக்கிஷத்தை பாதுகாக்கிறது என்று அலெக்சாண்டர் எச்சரித்தது. லாரா ஒளிக்கல்லை கையில் ஏந்தியபடி குகையின் இருண்ட பாதையில் அடியெடுத்து வைத்தாள். ஒளிக்கல்லின் மெல்லிய வெளிச்சம் பாதையை சற்று ஒளிரச் செய்தது. அலெக்சாண்டர் பயத்துடன் அவளை பின்தொடர்ந்தது. குகையின் சுவர்களில் வினோதமான சிற்பங்களும் பழங்கால ஓவியங்களும் இருந்தன. மெதுவாக அவர்கள் உள்ளே செல்லச் செல்ல ஒரு வகையான வெப்பம் அதிகரித்தது. ஒரு குறிப்பிட்ட இடத்தில் ஒரு பெரிய நாகம் தனது உடலைச் சுருட்டி ஒரு பொக்கிஷப் பெட்டியை பாதுகாத்துக் கொண்டிருந்தது. அதன் கண்கள் சிவப்பாக மின்னின. வாயிலிருந்து லேசான புகை வெளிவந்தது. நாகத்தை பார்த்ததும் அலெக்சாண்டர் பயத்தில் நடுங்கியது. அபாயகரமான நாகம், அது மிகவும் ஆபத்தானது என்று கிசுகிசுத்தது. லாரா தனது கையிலிருந்த ஒளிக்கல்லை பார்த்தாள். அவள் குகைக்குள் நுழைந்ததும் அது சற்று பிரகாசமாக மின்னியதை கவனித்தாள். கவலைப்படாதே அலெக்சாண்டர், நான் இதை சமாளிப்பேன் என்று லாரா தைரியத்துடன் கூறினாள். நாகம் சீரத் தொடங்கியது. லாரா மெதுவாக நாகத்தை நோக்கி நடந்தாள். அவளது கையிலிருந்த ஒளிக்கல் ஒரு கேடயம் போல் செயல்பட்டு நாகத்தின் சக்தியை சிறிது குறைத்தது. நாகம் லாராவை தாக்க முயற்சித்தது. ஆனால் ஒளிக்கல்லின் வெளிச்சம் அதை தடுத்தது. லாராவுக்கு என்ன செய்வதென்று தெரியவில்லை. திடீரென்று அவளுக்கு ஒரு யோசனை வந்தது. அவள் தனது மாயாஜால மலரை தனது பையிலிருந்து எடுத்தாள். அது நாகத்தை ஈர்க்கும் ஒருவித நறுமணத்தை வெளியிட்டது. நாகம் மலரின் வாசனையால் மயங்கியது. அது தனது கோபத்தை மறந்து மெதுவாக தலையை ஆட்டியது. அந்த நேரத்தில் பொக்கிஷப் பெட்டியை நோக்கி ஓடினாள். பெட்டியினுள்ளே ஒரு தங்க நிற பறவையின் சிறகு இருந்தது. அது மாயாஜால சிறகு என்று லாராவுக்கு தெரிந்தது. அவள் அதை எடுத்தவுடன் குகை முழுவதும் ஒரு பிரகாசமான வெளிச்சம் ஏற்பட்டது. நாகம் தனது மயக்கத்திலிருந்து விழித்தெழுந்து லாராவை பார்த்தது. ஆனால் லாராவிடம் இப்போது 3 மாயாஜால பொருட்களும் இருந்ததால் அவள் பாதுகாப்பாக இருந்தாள். நீ 3 மாயாஜால பொருட்களையும் கண்டுபிடித்து விட்டாய், இளவரசி லாரா என்று ஒரு குரல் கேட்டது. அது காட்டின் காவல் தேவதையின் குரல். தேவதை குகையின் உள்ளே வந்து லாராவை பார்த்து புன்னகைத்தாள். இப்போது உனது குதிரை லைட்ஃபுட் மீண்டும் உன்னுடன் இருக்கும். சற்று நேரத்தில் லைட்ஃபுட் குகையின் வாயிலில் தோன்றியது. அது தனது சிறகுகளை விரித்து லாராவை பார்த்தது. லாரா மகிழ்ச்சியுடன் தனது குதிரையை அணைத்துக் கொண்டாள். நன்றி தேவதை, நன்றி அலெக்சாண்டர், நான் ஒருபோதும் இதை மறக்க மாட்டேன் என்று லாரா கூறினாள். லாரா தனது லைட்ஃபுட் மீது ஏறி தனது ராஜ்யத்தை நோக்கி புறப்பட்டாள். அவளது கையில் 3 மாயாஜால பொருட்களுடன் அவள் தனது ராஜ்யத்தை காப்பாற்ற தயாராக இருந்தாள். காட்டின் காவல் தேவதையும் அலெக்சாண்டர் கழுதையும் அவளுக்கு வழியனுப்பி வைத்தன. லாரா ஒரு சவாலை எதிர்கொண்டு வெற்றியுடன் தனது ராஜ்யத்திற்கு திரும்பினாள். விடாமுயற்சி மற்றும் தைரியம். ஆபத்தான குகைக்குள் செல்வது, பெரிய நாகத்தை எதிர்கொள்வது என லாரா காட்டிய தைரியமே அவளுக்கு அந்த 3 அதிசய பொருட்களை பெற்றுத்தந்தது. இலக்கை அடைய அச்சமின்றி செயல்படுவது அவசியம்.